எல்லாம் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கலாமே, அம்முன்றது மாதிரியே இருக்குது. சிலுவை குறித்த தியானத்தில் நீங்கள் ரொம்ப உருக்கமாக இருக்கிறீங்களா? ரொம்ப கவலையாக இருக்கீங்க இல்லையா? எப்போ தொங்க போகிறாரு நம்ம நினச்சி கொஞ்சம் கவலையாக இருக்கணும் இல்லையா? சரி, கொஞ்சம் சிரிச்சிட்டே இருப்போம். இந்த வார்த்தைகளை சிந்திக்கிற பொழுது நமக்கு கொஞ்சம் நல்லது. அவர் சிலுவையில் அறையப்பட்டது நல்லது அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது. அறிஞ்சனால தான் நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம், பாவ மன்னிப்பு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது இல்லையா? அதனால் அதை நினச்சிட்டு மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். சரி, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்ம பேசும்படிக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. நீர் கல்வாரி சிலுவையிலே பட்ட அத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் நினைவு கூர்ந்து நீர் ஒவ்வொரு வார்த்தையும் உடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது அது ஜனங்களுடைய மீட்புக்காக என்று சொல்கின்ற உணர்வோடு கூட அந்த வார்த்தைகளை சிந்திக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்திடணும். இந்த முதலாவது வார்த்தையின் வழியாய் கர்த்தர் எங்களுக்கு எவைகளை கற்றுத்தர விரும்புகிறீரோ அவைகளை நேர்த்தியாய் எங்களுக்கு கற்றுத்தாரும். அடியனை சிலுவை நிலையிலே மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் இங்கே வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். சரி, முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிப்பு, மன்னிப்பு தான் முதலாவது வார்த்தை. இந்த மன்னிப்பை குறித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், மன்னிக்கிறது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு தனி மனசே வேணும்னு சொல்லுவாங்க. மன்னிக்கிற ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா சாதாரணலாம் டக்குனு ஒன்று மழையும் மன்னிக்க முடியாது. போய் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நல்ல ஒரு மனசு இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மன்னிப்பு கொடுக்க முடியும். ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போகும் முன்னதாக அவரை படுத்தின வேதனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளளவும் அவங்கள அடித்து, அவங்கள துன்புறுத்தி, கேவலப்படுத்தி, துப்பி எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தி, அவ்வளவு 2 நாளில் நடக்குது இல்லையா? 2 நாள்கிட்ட அவரை போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தி அத்தனை வேதனைகளையும் அவர் கண்முனுக்கு தான் இருக்குது. எல்லாமே அவங்கள அடித்து அவ்வளவு மக்களும் ஒரு கண்முனுக்கு நிற்கிறாங்க இல்லையா? அவ்வளவு வேதனைப்படுத்தின அவ்வளோ ஜனங்களும் நம்ம கண்ணு முன்னுக்கு நிற்கும்போது அவங்கள பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது நாம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த மன்னிப்பு. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். பாவத்துக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தனால்தான் இந்த மன்னிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அவர் தண்ணியே அதில் கொடுத்ததுனால தான், அவர் கொடுத்த அந்த மன்னிப்புனால தான் நான் அன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம். ஒரு பாவம் செய்தால் கூட ஆண்டவரேன்னு போய் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது. ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி, அவர் ஊழியம் செய்த நாட்களில் எவ்வளவு பேரை சம்பாதிச்சாரோ அதை காட்டிலும் அநேகர் சம்பாதிக்கப்பட்ட இந்த கல்வாரி சிலுவையில் அவர் ஒரு மன்னிப்பை கொடுத்த பொழுது தான் அநேகரை ரட்சிப்புகள் நடத்த முடிஞ்சு. நீ யாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, நமக்கு விரோதமாக பாவம் செய்கிற, நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிற ஒரு மனுஷனை நீங்கள் மன்னிச்சிங்கன்னு சொன்னாக்கி அதன் வழியாக வருகிற மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதன் வழியாக வருகிற மாற்றம் பெருசாக இருக்கும். நான் உதாரணமாக சொல்லுவீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பீகாரில் ஊழியம் செய்த ஒருத்தரை ஜீப்போட வச்சு எரிச்சு கொண்டாங்க இல்லையா? யார் இது? கிரகம் ஸ்டைல். அப்போது அவர் எரிச்சு கொன்ன பிறகு அந்த தாயாரிடத்தில் அந்த குற்றவாளிகளை பிடிச்சி கொண்டு கேட்டுட்டு இவங்களுக்கு தண்டனை கொடுத்துடலாமான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இவங்களை மன்னிச்சு நினச்சிங்க விட்டுருங்க. அவங்க கொடுத்த அந்த மன்னிப்புனால அவன் மனம் திரும்புகிறான் இல்லையா? அவன் மனம் திரும்புகிறான். அவன் மூலமாக எத்தனையோ பேர், அவனுக்கு ஒரு பெரிய தலைவனாக இருக்கான் கூட்டத்துக்கு, அவனுக்கு கீழே உள்ள எல்லாரும் மனம் திருப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு ஆள் கொடுக்குற ஒரு மன்னிப்பில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றம் வேணும். அப்போ அது எப்படி நடக்கும்னு சொன்னீங்கன்னா, நாம் ஒருத்தர் மன்னிக்கிறதுல இருக்குது. நம்மகிட்ட யாராவது விரோதமாக குற்றம் செஞ்சிட்டாக்கி நமக்கு விரோதமாக ஏதாவது செய்யிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள மன்னிக்கிறதுல இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அந்த மன்னிப்பு நம்ம இடத்துல வேணும். ஆண்டவரை அவ்வளோ தூரம் அடித்து கொலை செய்து துப்பி கேவலப்படுத்தின அந்த ஜனங்களுக்காக தான் அவர் சொல்கிறாரு, இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்.
ரெண்டு விதமாக ரெண்டே ஒரு சின்ன ரெண்டு காரியத்தை பார்த்தீங்கன்னாக்கி, ஒன்று இப்போ அவர் மன்னிக்கிறாரு. இதே போல் நாம் மற்றவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சாதான் நமக்கு மன்னிப்பு உண்டு. ஒரு காரியம் இது. ஒன்று, நான் மற்றவங்கள மன்னித்தா தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். மன்னிக்கிறவனுக்கே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தனை மன்னித்தா மட்டும்தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். பரமண்டலம் ஜெபம் சொல்லும்போது சொல்லுவோம்ல,